ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் வித் தம்பு த யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறது, நல்ல ஒரு மொமெண்டமோடு இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம 2 days ஆர் 3 days பேக் ஆர் லாஸ்ட் வீக் ஒரு ஸ்ட்ராட்டஜி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் பக்காவாக ஃபிட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கை நான் பிக் பண்ணி உங்களுக்கு இப்போல்லாம் காட்ட போகிறேன். ஓகே, ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு 1 or 2 days ப்ரீவியஸ் டேஸோட பேக் டெஸ்டிங்கும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஆகிறது இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கரண்ட் டே. ஸோ ப்ரீவியஸ் டேயில் நல்ல ஒரு மொமெண்டம், அதாவது எய்தர் அப் ஆர் டவுன், ஸோ ஏதோ ஒரு சைடில் நல்ல ஒரு மொமெண்டமை கொடுத்த ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணோம். ரைட், ஸோ இப்போ நாம் அதுக்குண்டான ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸை, இல்லைனா செக்டார் வைஸில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸை நம்ம பிக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நிஃப்டி 50 நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, ஸோ இங்கே போயிட்டு இந்த இடத்துலேருந்து என்னோடய ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் காலையில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கெய்னர்ஸ் இருப்பாங்க, டாப் லூசர்ஸ் இருப்பாங்க. ரைட், ஸோ அதை அதில் இருந்து நம்ம ஒரு 5 ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்தோம்னா போதும். ரைட், ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ மார்க்கெட் டேட்டா போயிட்டு ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த லிஸ்ட்டு இந்த இடத்துல கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த 1 2 3 4 5 இந்த 5 ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இன்ஃபி, டெக்கம், விப்ரோ, ஹெச்சிஎல், டிசிஎஸ் விட்டுருங்க. ஏன்னா அது நல்ல லிக்விடிட்டி இருக்கும், பட் ஸ்டில் அது ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் மொமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அதை விட்டு மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபி, டெக்கம், விப்ரோ. இது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம்னா, நெகட்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸையும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எட்டர்னல், ஜியோஃபின், சிப்லா. ஸோ நான் ஃபஸ்ட்டு எட்டர்னலை எடுத்து செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஸ்டாக் பிக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் எட்டர்னலை செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோடய சார்ட்டில் எட்டர்னலை நான் சர்ச் பண்ணுறேன். எட்டர்னல் லிமிடெட் என்எஸ்சி இதை சர்ச் பண்ணிவிட்டேன், எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு காலையில் பார்க்குறப்போ எனக்கு இந்த ஸ்டாக் மோஸ்ட் நெகட்டிவில் இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ நான் இது என்னோடய ப்ரீவியஸ் டேவோட சார்ட், அதே ஸ்டாக்கோடது. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஹை லோவை நான் மார்க் பண்ணணும். ரைட், ஹையை மார்க் பண்ணிட்டேன், லோவையும் மார்க் பண்ணிட்டேன், அப்புறம் அந்த மிடில் லைனையும் நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ மிடில் லைனையும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி எனக்கு என்ன நடக்கணும், என்னோடய மிடில் லைன்லேருந்து ரிவர்சல்ஸ் கிடைக்கணும், இல்லைன்னா எனக்கு இந்த பாட்டம் லைனில் இருந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைலோ. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கலன்னா தெளிவாக நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும். ஓகே, ஸோ எனக்கு இந்த ப்ரைஸு கீழே போய் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹராமி பேட்டர்ன் வருது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இல்லை நீங்கள் இந்த இதில் நான் மறந்துட்டேன், எடுக்கலை, நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலை, இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா, மிடில் லைன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு பக்காவான என்கல்ஃபிங் கிடச்சிருக்கு. ரைட், என்கல்ஃபிங்கில் இருந்து இந்த கேண்டலில் என்ட்ரி எடுக்கிறேன், என்னோடய லோயர் லைனை டார்கெட்டாக வைக்கிறேன். என்ன ஒரு மொமெண்டம் பாருங்கள், சரியான மொமெண்டம் இல்லையா? ஸோ சூப்பராக ட்ராவல் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பார்க்கலாம். நெகட்டிவில் ஒன்று பார்த்தாச்சு. ஸோ பாசிட்டிவ்லி இப்போ அடுத்தது பார்ப்போம். இன்ஃபி இப்போ நான் ஆட் பண்ணி இதே க்ரைட்டீரியாவை அங்கே பண்ண போகிறேன். ஸோ இன்ஃபி சிம்பிளை சர்ச் பண்ணிவிட்டேன், அதை ஆட் பண்ணுறேன். ஸோ இன்ஃபி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கிறனால உங்களுக்கு மிடில் லைனுக்கு, ப்ரீவியஸோட மிடில் லைனுக்கோ இல்லை டாப் லைனுக்கோ வரவே வராது. ரைட், ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு டெக்கம் பார்க்கலாம். டெக்கம் அண்ட் விப்ரோ இப்போ அடுத்தடுத்து செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ டெக்கம். ரைட், ஸோ டெக்கம் ஒரு சூப்பரான மொமெண்டம் கொடுத்துருக்கு. இதோட ஹை அண்ட் லோவையும் நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துல 915 இது ப்ரீவியஸ் டேவோட ஹை. இப்போ எனக்கு ப்ரீவியஸ் டேவோட லோவும் வேணும், அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட மிடில் லைனும் வேணும். கரெக்டாக? ஸோ எனக்கு ப்ரீவியஸ் டே மிடில் லைனும் வந்துருச்சு. ஸோ இப்போது எனக்கு இந்த ஸ்டாக்கானது மிடில் ஓப்பன் ஆகி அப்படியே மேலே கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகி போயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த இடத்துல எங்கேயுமே என்ட்ரியே கிடச்சிருக்காது.
ஓகே, ஏன்னா எனக்கு என்ன வேணும்னா ஒன்று ரிவர்சல் வேணும், இல்லைனா வந்து கண்டினியூஷன் வேணும், அதுவும் இந்த 3 லைன்ஸில் இருந்தால் வேணும், இல்லைன்னா நான் அதை எடுக்க போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு விப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவீங்க சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்தளவுக்கு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. ஸோ எனக்கு விப்ரோலையும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா டாப் லைனில் பிரேக் பண்ணி அப்படியே ட்ராவலாகி மேலே போயிடுச்சு. ஸோ அதுலேயும் எனக்கு என்ட்ரி கிடைக்கல. ஃபைன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் HCL மட்டும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ HCLல வந்துட்டு நல்ல ஒரு மொமெண்டம். ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ மிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை, இது வந்து 3. ஓகே, இதுதான் 915 கேண்டில். அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து இது. ஸோ இப்போ வந்து லோ லைன் மார்க் பண்ணுறேன், அதே மாதிரி மிடில் லைனையும் மார்க் பண்ணுறேன். இந்த மிடில் லைன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதுமே உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு இது என்ன ஆயிருக்குன்னா இங்கே இருந்து மேலே பிரேக் அவுட் ஆகி போகுது, ட்ராவல் பண்ணுது. ஸோ எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கேயும் என்ட்ரி கிடைக்கல, இதில் HCLலையும் கிடைக்கல. ஸோ எனக்கு இன்றைக்கி எதில் கிடச்சிருக்கு, எட்டர்னல் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ நெகட்டிவாக இருக்கிறதுல இன்னொரு ஸ்டாக்கும் செக் பண்ணிடலாம் உங்களோட கான்ஃபிடன்ஸ்க்காக. ஜியோஃபின் அண்ட் சிப்லா. ஸோ ஜியோஃபின்னை நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜியோஃபின்னோட ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ அண்ட் மிட் இதை நான் மார்க் பண்ணணும். ஸோ லோ மார்க் பண்ணிவிட்டேன், அதே மாதிரி ஹையையும் மார்க் பண்ணுறேன். இது வந்து 915. ஸோ அப்போ இதுதான் என்னோடய ஹை. என்னோடய மிட்டையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு இந்த மிட் லைனில் இருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகணும். இது ஒன்று இதை என்ட்ரி எடுப்பேன். இல்லைன்னா எனக்கு இந்த மிட் லைன்லேருந்து அப்படியே இந்த ட்ரெண்ட் கன்டினியூஷன் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு மிட் லைன்லேருந்து இங்கே எங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு பக்காவான ஹேமர் வந்திருக்கு. பட் நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டிலான புல்லிஷ் கேண்டில் நமக்கு கிடைக்கல. இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரிவ் கேண்டில், ரைட்? ஸோ நீங்கள் அதை என்ட்ரி எடுக்காமல் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. சி த ட்ரெண்ட் இஸ் டவுன், எனக்கு இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. கோ ஃபார் த என்ட்ரி, கீப் யுவர் லோயர் லைன் ஆஸ் யுவர் டார்கெட். உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையில் இருக்க போகுது. வெரி ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தான், ஆனால் டார்கெட் சூப்பராக நீங்கள் வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு மொமெண்டமான ஸ்டாக் பிக் பண்ணுறது எப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 929க்கு NSEக்குள்ளே போகணும். அப்போ எது வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாகவோ ரொம்ப நெகட்டிவாகவோ இருக்கோ அதை டாப் 3 இல்லை டாப் 5 பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு அதை இந்த சார்ட்டில் ஆட் பண்ணி இதோட அந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் டே ஹை லோ அண்ட் மிட் லைன் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மிட் லைன்லேருந்து மேலே இல்லைன்னா மிட் லைன்லேருந்து கீழே. ஸோ ஒரு டைம் இப்போ நீங்கள் இங்கே லாங் எடுக்கிறீங்க, லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அடுத்த டைம் நீங்கள் வந்துட்டு ஷார்ட் தான் பண்ணணும். ஐ மீன் புட் ஆப்ஷன் தான் வாங்கணும். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெண்டு கூட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நோ வரிஸ், கண்டிப்பாக இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ரைட், இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். என் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் எங்களோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டா ஐடி மூலிமா எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. எனக்கு மறக்காமல் நீங்கள் யூடியூப் வீடியோ பார்த்து தான் எனக்கு கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பை பாய், ஹாப்பி ட்ரேடிங்.